Hi dear 12th standard students. ஸோ நாளைக்கு பயோமேக்ஸ் குரூப்புக்கு லாஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த பயாலஜி எக்ஸாமில் பயோசுவாலஜியில் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை இன்னைக்கு உங்களுக்கு லாஸ்ட் டே ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க லெசன் 1ல் ஃபர்ஸ்ட் கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, இழப்பு மீட்டல் என்றால் என்ன, உட்கருவுறுதல் மற்றும் வெளிக்கருவுறுதல் வேறுபடுத்துக. செகண்ட் லெசன்ல இனச்சல் உருவாக்கம் என்றால் என்ன, விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பொருட்கள் யாவை, முதிர்ந்த விந்து செல்லின் படமறைந்த பாகங்களை குறிக்க, சீம்பால் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவத்தை எழுதுக, ஹின்ஹிமின் என்றால் என்ன, அதன் பணிகள் யாவை, மாதவிடாய் சுழற்சி என்றால் என்ன. பாடம் 3 பால்வினை நோய்களை தடுக்கும் முறைகளை எழுதுக, கருக்கொலை மற்றும் சிசுக்கொலை வேறுபடுத்துக, ஜிப்ட் மற்றும் ICSI விரிவாக்கம் தருக, பனிக்குடம் துளைப்பு என்றால் என்ன, பால்வினை நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன. லெசன் 4ல பாருங்க, குரோமோசோம்கள் தொகுப்பு வரைபடத்தின் பயன்களை எழுதுக, ஒற்றை மைய மற்றும் இரட்டை மைய நிலை என்றால் என்ன, லைனோசேஷன் என்றால் என்ன, தேனீக்களில் பால் நிர்ணயம் நடைபெறும் முறை விவரி, குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் என்றால் என்ன. 5th லெசன்ல மனித மரபணு திட்டம் ஏன் மகா திட்டம் என்று அழைக்கப்படுகிறது, படியெடுத்தல் வரையறு, புரத சேர்க்கை மைய கருத்தை விளக்குக, முதன்மை இலை மற்றும் பின்தங்கும் இலை வேறுபடுத்துக, வார்ப்புரு இலை மற்றும் குறியீட்டு இலை வேறுபடுத்துக, மனித மரபணு திட்டத்தின் இலக்குகள் 3 எழுதுக. 6th லெசன்ல பார்த்தீங்கன்னா தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுக்கள் யாவை. அடுத்து உயிரினங்கள் தகுதி நிலையை டார்வின் எவ்வாறு விளக்குகிறார், குவி பரிமாணம் மற்றும் வெறி பரிமாணம் வேறுபடுத்துக, நியாண்டர்தால் மனிதன் மற்றும் நவீன மனிதனுக்கு இடையுள்ள தோற்ற வேறுபாடுகள் யாவை. 7th லெசன்ல இன்டர்ஃபெரான்கள் என்றால் என்ன, அதன் பங்கினை கூறுக, HIV-யால் தொற்றிய ஒரு நபருக்கு எய்ட்ஸ் உள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவாய். 8th லெசன் உயிரிய தீர்வு என்றால் என்ன, தடுப்பு மருந்து என்றால் என்ன, நிணநீர் முடிச்சு அமைப்பை படமறைந்த பாகங்களை குறிக்க, தொழில்துறை ஆல்கஹால் என்று குறிப்பிடப்படுவது இது ஏன். 9th லெசன்ல PCRின் பயன்பாடுகள் ஏதேனும் 2 எழுதுக, மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட இன்சுலின் என்பது யாது, DNA தடுப்பூசிகள் என்பது யாது, உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனச்செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக, மூலச்செல்கள் என்றால் என்ன, மருத்துவத்துறையில் அதன் பங்கை விளக்குக. அடுத்து மரபணு வங்கியில் குறிப்பு தருக. லெசன் 10 பாருங்க, வாழிடம் என்றால் என்ன, சூழலியல் ஒதுக்கிடம் என்றால் என்ன, பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் என்றால் என்ன, உயிர் தொகையின் பண்புகள் யாவை, J வடிவ மற்றும் S வடிவ விளைவுகளை வேறுபடுத்துக. 11th லெசன் அழியும் நிலை சிற்றனங்கள் என்றால் என்ன, ஓரிடத்தன்மை வரையறு, வாழிட இழப்பை ஏற்படுத்தும் காரணிகள் யாவை. 12th லெசன் உயிர்வேதி ஆக்சிஜன் தேவை வரையறு, ஒலி மாசுபாட்டின் விளைவுகள் யாவை, உயிரிய உருப்பெருக்கம் என்றால் என்ன, குறிப்பு வரைக, மிகை உணவூட்டம், பாசி பெருக்கம். அடுத்து நெடுவினாக்கள் பார்ப்போம். 5 மார்க் கொஸ்டின்ல இந்த கன்னி இனப்பெருக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க, இனப்பெருக்க மண்டலத்தில் 4 முக்கிய செயல்பாடுகள் யாவை, 3 உயிரினங்களில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகளை விவரி, மாதவிடாய் சுழற்சியின் நிலைகளை கூறி விவரிக்க, அண்டச்சல் அமைப்பை தகுந்த வரைபடங்கள் விவரி, விந்து செல் அமைப்பை தகுந்த வரைபடங்கள் விவரி, முக்கிய பால்வினை நோய்களையும் அவற்றின் அறிகுறிகளையும் விளக்குக, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் பல்வேறு தடுப்பு முறைகள் யாவை, மனிதனில் பால் சார்ந்த மரபு கடத்தலில் காணப்படும் பண்புகளை எழுதுக, இந்த மரபணு திட்டத்தின் சிறப்பியல்புகள் யாவை, 3 வகை புதைய படிவமாக்கல் வகைகளை விவரி, டார்வினிய கோட்பாடுகளுக்கான முக்கிய எதிர்கருத்துக்கள் யாவை. 7th லெசன்ல கொஸ்டின் நம்பர் 21, 25, 27. 8th லெசன்ல 13 மறுச்சேர்க்கை தடுப்பூசிகள் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக, நகலாக்கத்தின் சாதக பாதகங்களை குறிப்பிடுக, மண்ணின் பண்புகள் குறித்து குறிப்பு எழுதுக, கூட்டல் நெறிப்படுத்தல் குறித்து எழுதுக. 11th லெசன்ல கொஸ்டின் நம்பர் 24, 12th லெசன்ல கொஸ்டின் நம்பர் 17. ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாக இன்னைக்கு நீங்கள் வந்து தரவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பயோ பாட்னியில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.